ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தாராவி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக அந்த மேக்கப் பொருள்லாம் கிடைக்குங்க. அதாவது நம்ம முகத்துக்கு போடுற பவுடர்லேருந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற க்ரீமாக இருக்கட்டும், இல்லை அந்த க்ரீம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குங்க. நான் இந்த க்ரீம்லாம் யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் அது யூஸ் அதை போடுறதுக்கு வச்சுருக்காங்க இல்லையா அந்த ப்ரஷ்ஷு, இதை எனக்கு பார்த்தே சொல்ல முடியுது நல்ல ப்ரஷ்ஷு, ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பார்த்த உடனே சொல்ல முடியுங்க. என்னால் மட்டும் இல்லை, பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், இவ்வளோ ப்ரஷ் இருக்குது, இது 50 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் 50 ரூபாய்க்கு இவ்வளோ ப்ரஷ் கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே பார்த்திங்கன்னா இந்த நிறைய ஷேடோட அந்த நிறைய ப்ரஷ் இருக்குது இல்லையா, இது 150 ரூபான்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட ப்ரஷ் அதில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அழகழகாக கலராக இந்த லிப்ஸ்டிக், இப்போ இந்த லிக்விட் இதில் வருது இல்லையா, அந்த லிப்ஸ்டிக் இது இருந்துச்சுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 30 ரூபா தான் சொன்னாங்க. நம்ம ஊரில் 30 ரூபாய்க்கு லிக்விட் லிப்ஸ்டிக் கிடைக்குமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் லிக்விட் லிப்ஸ்டிக்கும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த மெழுகு மாதிரி இருக்குல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த காஜல், கண்மை இதுவும் 30 ரூபா போட்டிருந்தாங்க. இதை நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நெய் பாலிஷ்ன்னு நினச்சேங்க. நெய் பாலிஷ்ன்னு நினச்சிட்டு கையில் அடிக்க போனேன். அதுக்கப்புறம் தான் அந்த அக்கா சொன்னாங்க அது கண்மை அப்படின்னு சொன்னாங்க. நான் கையில் அடிக்க போகிற தெரிஞ்சுட்டேன் அவங்களுக்கு. அது கண்மைன்னு சொன்னேன், நான் வச்சுட்டேன். இது இந்த லிப்ஸ்டிக்கும் பாருங்கள் அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு அந்த லிக்விடெல்லாம் விட இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எது பிடிச்சிருந்தாலும் நான் வாங்க போகிறதும் கிடையாது, போட போகிறதும் கிடையாது. என்னோடய பொண்ணுங்களுக்கு வேணால் வாங்கி கொடுப்பேன், சின்ன குழந்தைங்க தானே சொல்லிட்டு. இதை நல்ல மெரூனு, பிங்க்கு, ரோஸ் இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவும் 30 ரூபா. இது 30 ரூபா, அது 50 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவே எனக்கு பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. போட்டு பழக்கம் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இது எல்லாத்த விட வீடியோவில் ஹைலைட்டாக ஒன்று காமிச்சிருப்பேங்க. அந்த ஸ்பாஞ்சு, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்பாஞ்ச் அதுவுமே பார்த்திங்கன்னா பேக்கெட்டு எப்போதுமே எங்கள்கிட்ட 30 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். இந்த ஸ்பாஞ்ச் என் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு இந்த மேக்கப் ப்ரஷ்ஷு தாங்க. இது ஒரு சில இதில் சிங்கிளாகவும் இருந்தது, ஒரு சில இதில் செட்டாகவும் இருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கு என்னோடய பொண்ணு இந்த மாதிரி இது ட்ராயிங் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரஷ் வாங்குவாள், அதை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே ஒரு ட்ரெண்டாக வருது இல்லையா, சீப்பு கோம்பு, உடன் கோம்புன்னு சொல்லிட்டு வருது இல்லையா, இந்த சீப்லாம் அங்கே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 30 ருபீஸ் தாங்க, 30 ரூபாய்க்கு தாங்க போட்டிருந்தாங்க. நான் ஒரு பேர் சொல்ல விரும்பலை, ஒரு ஆயிலில் கூட ஒரு ஆயில் பயங்கரமாக சேல் ஆகிற மாதிரி காமிப்பாங்க இல்லையா, அவங்க வீடியோவில் பார்த்தேன். அந்த சீப்போட விலை 200 199 என்னமோ சொன்னாங்க. 200 30 ரூபாய்க்கு தானே மேற்று பார்த்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லா ப்ரஷ்ஷுமே 30 ரூபா தாங்க. எனக்கு இங்கே இருந்ததில் சீப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கண்ணாடி, இந்த சீப்பு பார்க்குறத பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது கலராக இருந்துச்சு. இதுவும் இப்போ விலை பார்த்திங்கன்னா 30 ரூபா தாங்க. நம்ம எங்கேயாவது வெளியூர் போயில ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் இல்லையா, அப்போ கொஞ்சம் நல்லா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதனால தான் அதில் இருக்க கலர்ஸ் எல்லாம் காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன். இது என்னதுன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஐ ஷேடோவா, இது என்னதுன்னு தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். சரி, அவரே அந்த வீடியோ எடுக்க விட்டதே பெரிய விஷயம். அவரை திரும்ப ஒன்றா விலை கேட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் இது என்னென்னு கேட்க எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த நெயில் க்ளீன் பண்ணுறதுன்னு இதில் இருக்கிற எல்லாமே 30 ரூபா தாம்மா. அந்த உடன் சீப்பு இதுவும் பார்த்திங்கன்னா 30 ரூபா தாங்க. எல்லாமே 30 ரூபாய்க்கு தான் போட்டிருந்தாங்க. ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் 50 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. அந்த சீப்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு 30 ரூபாய்க்கு. இதுலேயும் இந்த சீப்பு அந்த இப்போல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடியோடு சேர்ந்து இருந்துச்சு இல்லையா, அதை காமிச்சேன் இல்லையா, எனக்கு அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலே நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறதா இருந்தால் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். யார் போகிறாங்களோ இல்லையோ, நாங்கள் கண்டிப்பாக மும்பையிலேருந்து ஊருக்கு வந்து தானே ஆகணும். அப்போ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதனால் நான் ஒரு செட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி மேக்கப் கிட்டு, இது நம்ம ஊர்லேயுமே கிடைக்கும், நான் பார்த்துருக்கேன். ஜஸ்ட்டு 150 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஸ்பாஞ்ச் இன்றைக்கி அது ரொம்ப காங்கலைங்க. இன்றைக்கி ஸ்டார் ஷேப்பில் இருக்குது. இந்த கோழி முட்டை ஷேப்பில் இருக்கும் தெரியுமா, அதுவே செம்ம சாஃப்டாக இருக்கும். 30 ரூபாய்க்கு தாங்க போட்டிருப்பாங்க. நான் அது வாங்கியிருக்கேன். வாங்கி என்னோடய பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க பார்த்திங்கன்னா அது சும்மா பவுடர் போடுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் விளாண்டாங்க. முகத்தில் சும்மா பூசி விளையாண்டு வம்பாக்கிட்டாங்க. அதாவது பரவாயில்ல, ட்ராயிங் பண்ணி இது பண்ணாங்களே, பெயிண்ட்டு தொட்டு இது வச்சாங்க பார்க்கணும்.
அப்படியே வம்பாக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் க்ரீம் நான் எனக்கு நான் வந்து மேக்கப்பில் வந்து 0 நாலேஜுங்க. நான் பாண்ட்ஸ் பவுடரை தவிர எதுவுமே போட்டது கிடையாது. எனக்கு உண்மையிலே இந்த வீடியோ எடுக்கணும்னு ஆசை. பட் ஆனால் நிறைய எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நிறைய விஷயம் எனக்கு தெரியலை. ஆனால் இது தெரியும். ஏன்னா என்னோடய தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு அப்போ அவள் என்கிட்ட சொன்னா ஃபவுண்டேஷன் க்ரீம் அப்படி ஒரு க்ரீம் இருக்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால் அந்த க்ரீம் தெரியும். இது ஆலோவேரா ஜெல் இதெல்லாம் தெரியும். மற்றபடி நிறைய இந்த அந்த ஷேடெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, நமக்கு அதை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் ஐடியா கிடையாது. நாங்கள்லாம் 90s கிட்ஸுப்பா. வேறு பெருசாலாம் ஒன்றும் மேக்கப்பை பற்றி தெரியாது. தெரிஞ்ச நீங்களே பார்த்துக்கோங்க இது என்னதுன்னு சொல்லிட்டு. அந்த சைடில் ஒரு பெரிய பவுடர் டப்பா தெரியுது இல்லையா, அது கூட 30 ரூபாய்க்கு தாங்க போட்டிருந்தாங்க. அப்புறம் இது வந்து குளிக்கையில் இந்த பியூட்டி பார்லருக்கு தேவைப்படும். எனக்கு இங்கே இருந்தது எல்லாமே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தாங்க. ஒரு பார்லர் வைக்கணுன்னா அதுக்கு தேவையான பொருள் ஃபுல்லாக அவங்க இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த ஐலேஷ் இது வந்து 30 ரூபா போட்டிருந்தாங்களா, 30 ரூபாயா 50 ரூபாய் சொல்லியிருந்தாங்களே. பார்ப்போம் வீடியோவில் எவ்வளோ கை காமிக்கணும். 50 ரூபா 50 ரூபா சொன்னாங்க. ஒரு ஐலேஷ் வந்து அந்த இது இருக்குல்ல, அதில் ஒரு ஜோடி இருக்கும். ஐலேஷ் வந்து 50 ரூபா சொன்னாங்க. உண்மையிலே இங்கே இருக்கிற பொருள்லாம் பார்த்துங்க. உண்மையிலே இந்த பியூட்டி பார்லர் வைக்கணுங்கிறவங்களுக்கு, இல்லை நிறைய மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து 30 ரூபாய்க்கு தான் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீப்பு தாங்க. கண்ணாடியோடு சேர்ந்துருந்த இந்த சீப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அழகாக இருந்துச்சு. வீடியோ எண்டில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒன்று காமிச்சாங்கங்க. குட்டி குட்டி ஹார்ட் ஷேப்பில் இருந்துச்சு. எனக்கு அது இப்போ வரைக்கும் அது என்னென்னு தெரில. அவங்க என்னமோ சொல்லவும் செஞ்சாங்க. இதுதாங்க. அது எனக்கு என்னென்னு மறந்துருச்சு. இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை எடுத்து நான் வீடியோவில் அப்படி கையில் வச்சு காட்டுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அது வரைய மாட்டேன்னுட்டு. அது வேறு நம்ம எடுக்க தெரியாமல் எடுத்து எக்குத்தப்பா அது உடஞ்சி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். இதில் இருக்கிற எல்லா அந்த ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தான். அது 50 ரூபா சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ போடணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். தேங்க்யூ, பாய்.